ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி சூப்பராக டேஸ்டியாக ஒரு மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக விட்டுடலாம். சென்னையில் இருக்கிற வரைக்கும் டெய்லியும் கூட நமக்கு ஃபிஷ் கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே. பட் இந்த ஊரில் ஏரி ஃபிஷ் தான் கிடைக்கும். அதுவும் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. பட் அதை வச்சு தான் நாங்கள் 2 இயர்ஸாக குழம்பு ஃப்ரை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மீனோட பேர் என்னன்னு எனக்கு தெரியலை, பட் பார்க்க வஞ்சர மீன் மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம், தீயக்கூடாது. இப்போ 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா வதங்க விட்டேன். இப்போ 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்காக. இந்த டைமில் நான் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி, ரெட் சில்லி கொஞ்சம், கொரியாண்டர் பவுடர். இதில் காஷ்மீரி சில்லியும் ரெட் சில்லியும் ஆப்ஷனல் தான். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். தீயக்கூடாது. தீயாமல் மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் புளி கரைச்சலும் தண்ணியும் ஊற்றினோன்னா சீக்கிரமாக அந்த பச்சை வாசனை போய் கொதிச்சிடும். அதுக்காக நான் இதிலே வதக்கிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கரைச்சி வச்ச புளியும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துப்போம். குழம்பு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா இந்த மீன்லேருந்து கொஞ்சம் நிறைய தண்ணி விடும். அதுக்காக கொஞ்சம் திக்காகவே குழம்பு வச்சேன். பாருங்கள், கொதித்து எப்படி அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் மீன் போடலாம். நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, இது ஒரு ஃபிஷ்ஷு தான். அதில் ஒரு 6 to 7 பீஸ் இருந்துச்சு. இதை வாங்கி ஃப்ரீசரில் வச்சதுனால நான் இதில் தலை ஆட் பண்ணலை. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் தலை ஆட் பண்ணலாம், பட் நான் இதில் சேர்க்கலை. நான் தட்டை போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் குழம்பு கொதித்தவொடனே மீன் போட்டு அப்படியே இறக்கிடுவாங்க. பட் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கனால ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். டேஸ்ட் பார்க்குறதுக்காக அவங்கள கூப்பிட்டேன். அதில் ஒரு சொட்டு கீழே விட்டுட்டாங்க. அதை துடைக்க சொன்னதுக்கு அவங்களே துடைச்சி கொடுத்துட்டு போனாங்க. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. பாருங்கள், மீன் போடும்போது கொஞ்சம் குழம்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதில் இருந்து தண்ணி வெளியே இப்போ குழம்பு கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லியை மேலே தூவி இறக்குனா செம்ம டேஸ்டியாக ஒரு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சென்னையில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ் மீன் வச்சு செய்யலைனாலும் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு.